ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு பேம் டேன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தேயாங்க்குன்னு எஃப்எஃப் தான் வேட்டி மாமா. இது ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சது. ஸோ இதுக்கு அடுத்து வரதில் ஏதாவது நான் ஓலாருனாலும் இது தப்பாக இப்போ ஏதாவது பேசிட்டேனாலும் கோச்சிக்காதீங்க. ஆல்மோஸ்ட் நான் அது 6 பார்ட்ஸ் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதை நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? எனக்கு போட்ட ஃபஸ்ட் வீடியோவுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேறு சரிடா, நீங்கள் போய் ஜாலியாக கேளுங்க. நான் வந்து கமெண்ட்டில் பார்க்குறேன்ல, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போயிடுங்க. அப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி பேங்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அவங்களும் ஒரு நியூ எஃப்எஃபோடு வராங்க, ஜேகேஎஃப்எஃப். அதை பற்றி நான் எதுவும் சொல்லலை, அவங்களே சொல்லுவாங்க. ஓகேவா? பைடா. அந்த டைட்டில் ஏன்ட்டு நான் வந்து இந்த எஃப்எஃப் போக போக உங்களுக்கு புரியும். ஸோ டைட்டிலோட ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? சாரி டைட்டில் சாங் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலாக அந்த ஃபுட்டேஜ் நான் டெலீட் பண்ணிட்டேன், எங்கே போச்சுன்னு தெரியல. நான் வேறு ஏதாவது புதுசாக ரெடி பண்ணி தான் வந்துட்டு போடணும். ஸோ ரொம்ப நேரம் வளவலன்னு பேசிவிட்டு ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ஸ்டார்டிங் சீனில் இந்தியாலாம் நான் வரலம்மா. எனக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது? நான் ஒரு பேகி பாயா அப்படின்னா நான் ஒரு ட்ரெண்டியான பையன்மா. கொரியாவில் பாரு எப்படி அழகா பேகி பேண்ட்டு டிஷர்ட்டு போட்டுட்டு சுற்றிக்கிட்டு இருந்தேன். என்ன போய் இந்தியா வர சொல்கிறியோ? உனக்கெல்லாம் அறிவு இருக்கா கொஞ்சமாவது? டேய், இந்தியாவும் நல்ல ஊர் தான்டா, அங்கேயும் நிறையா பேர் ஒன்றை மாதிரி இல்லை, ஒன்றை விட அழகாகவே இருக்காங்க. அழகை பற்றி நீ பேசக்கூடாது, என்ன பாரு. உலக அழகன்னாமா, என்னை தவிர இங்கே யாருமே அழகம் கிடையாது. அப்பா சாமி, நீ தான்ப்பா அழகா வந்து சரி இந்தியா. எதுக்கு நான் இந்தியா வரணுங்கிற? வா, ஏன் உனக்கு கல்யாணம் பண்ண? எது கல்யாணம் பண்ண? நம்ம ஊரில் இல்லாத போனாமா இந்தியாவில் இருக்க போது. சே, என்ன டேஸ்ட்டுமா உனக்கெல்லாம்? சே, நான் எவ்வளோ ட்ரெண்டான ஏய் வாய முடுறா மயிராண்டி. சும்மா ட்ரெண்டு. அந்த ஊர் பொண்ணை பற்றி உனக்கு தெரியுமா? தெரியாதுல்ல, அப்புறம் என்ன? மூடிக்கிட்டு வந்து சேரு, சரியா? சும்மா இந்த வள கொலலாம் பேசாது. அங்கே உனக்கு மாமா லட்டு மாதிரி பொண்ணு பெற்று வச்சிருக்காரு. அழகாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜம்முன்னு வாழ்கிற வழியா பாரு. வயசாகுது, 27 வயசாகுது, எரும மாடு மாதிரி இருக்க. வேலைக்கும் போக மாட்டேன், கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன். சரி, கல்யாணம் பண்ணாலாவது ஏதோ உருப்பிடுவான் அப்படின்ட்டு நினச்சேன். என் பையன் அதுக்கெல்லாம் லாய்க்கு இல்லை. நீ பேசாமல் என்ன பண்ண வராத. அம்மா, நம்ம வந்துட்டு கல்யாணம்லாம் அவனுக்கு பண்ணி வைக்க வேணாம். நம்ம மட்டும் போயிட்டு மாமா அத்தையெல்லாம் பார்த்துட்டு மாமியை பார்த்துட்டு வந்துடலாம், சரியா? அந்த தடிமானுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சது நம்ம தப்பு தான்மா. ஏங்க இப்படி ஏங்க பேசுகிறீங்க? அவன் இன்னும் பாருங்க, பாரு எப்படி நிற்கிறான் பாரு, தடிமான் மாதிரி நிற்கிறான். ஏதாவது கொஞ்சமாவது சூடு இருக்கா, சொர்ணம் இருக்கா? இவ்வளோ பேச்சு அப்பங்கார பேச கொஞ்சமாவது மரியாதை கொடுக்குறான்னா கால் மேலே கால் போட்டுக்கிட்டு ஃபோன் நோண்டிட்டு உட்காந்துருக்கான். ஈவனுக்கெல்லாம் போய் நீ வந்து அந்த ஊர் பொண்ணு அழகாக இருக்கு, ரச்சனமாக இருக்கு, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்ச பத்தெல்லாம் எனக்கு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம், நாளைக்கே என்ன பண்ணுவோம், ஊருக்கு கிளம்பிப்போம். இவன் எப்படி கிடந்தா நமக்கு என்ன போ அப்படின்னு சொல்லிட்டு தேங்கோட அம்மா அப்பாவும் போயிடுறாங்க. தேங்க் இங்கே ஒன்றுமே புரியல. நான் எவ்வளோ பெரிய ஆள், என்ன போய் இப்படி சே ஷோ. இதுக்கு தான் இந்த மாதிரி அம்மா அப்பாலாம் இருக்கிறது, பேச்சு கேட்கக்கூடாதுன்றது. சின்ன பிள்ளையிலேருந்து கேட்டு வளர்த்ததுனால என்னை போய் ஏதோ ஒரு மாமி தலையில் கட்ட பார்க்குறாங்க. ஷெட், பொண்ணு ஃபோட்டோ காட்டவும் மாட்டுறாங்க. ஏதோ உலகாலையே என்னை தாண்டின பியூட்டிஃபுல் கேர்ளாக, நான் பார்க்காத பியூட்டிஃபுல் கேர்ளாக கொரியாவில். சரி போ, சரி யாரும் எனக்காகலாம் வந்து கோச்சிக்க வேணாம், நானும் வரேன். கல்யாணம் பண்ண தானே வரேன். ஏதோ சொல்கிறீங்க, கல்யாணம் பண்ண நான் உருப்பிட்டுருவேனா? ஐயா சாமி, நீ உருப்பிட்டதே போதும், நீ வர வேணாம். உன்கிட்ட உங்கள் அம்மா அவ்வளோ நேரம் கெஞ்சிட்டான். நீ என்ன சொன்ன? உலகனுக்கு ஆண் அழகன். நான் உன்னை மாதிரி இருக்கும்போது எப்படி இருந்தது தெரியுமா? அப்பா போதும், நிறுத்து, வரேன். ரொம்ப பேசாது, வரேன். தடி மாடு என்னென்னலாம் சொன்ன நீ?
உன்னை சின்ன வயசுலேருந்து அப்படி தான் சொல்லிட்டு இருக்கேன், இப்போவும் புதுசாக ஒன்றும் சொல்லலை, இப்படியே திட்டு. ஆனால் தயவு செஞ்சு வரப்போகிற மருமகம் முன்னாலாம் அப்படிலாம் பேசி தொலையாது. அம்மா தான் கப்பலில் ஏறும். சரியா? வரேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன். பொண்ணு ஃபோட்டோ காட்டுவியா? பா, பொண்ணு ஃபோட்டோலாம் காட்டக்கூடாது, அது வந்துட்டு மாமி ஐயங்கார வீட்டு பொண்ணு, அப்படிலாம் பொண்ணு ஃபோட்டோலாம் காட்டக்கூடாது. நீ என்ன நினச்சிட்டு இருக்க? கல்யாண மேடையில் தான் பொண்ணு முகத்தையே பார்க்கணும். சரியா? வா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துக்கலாம்டா, உங்களை பற்றி அப்புறமேட்டு சொல்கிறேன். தேங் வந்துட்டு ஒரு கொரியன் பையன், நல்லா படிச்சிருக்காரு, வேலை கிடைக்கல, வேலை தேடிக்கிட்டு இருக்காரு. வயசு 27 தானே சொன்னேன். 27, கல்யாண வயசு தாண்டிடுச்சுன்னு அவங்க அம்மா அப்பாவுக்கு கவலை. இவன் வேலைக்கும் போக மாட்டான், வீட்லேயே உட்காந்துட்டு இருக்கான், சரி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம். ஆனால் இந்த ஊர் பொண்ணுங்களாம் இவனை வந்துட்டு ஏமாத்திடுவாங்கன்ட்டு அவங்களுக்கு ஒரு பயம். சரி ஊரில் இருக்கிற மாமி பொண்ணாவது கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு எண்ணம். அதனால தான் என்கிட்ட ஒரு 2 நாளாக போராடிட்டு இருக்காங்க. அவர் ரொம்ப சீன் போட்டுட்டு இருக்காரு. இப்போ தான் ஏதோ அவங்க அப்பா சூடு சொரணை வரத்துக்கு திட்டிருக்காங்க, அதனால தான் ஒத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே கொண்டு போய் காட்டினாக்கா ஃப்ளைட்டில், அம்மா 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 பொய் சொல்லாதம்மா, ஏதாவது ஊறுகாய் முஞ்ச என் தலையில் கட்டிடாதம்மா, ஃபோன்லையாவது வச்சுருந்தா காட்டுமா ப்ளீஸ்மா, நீ 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 ஏமாத்திடுவம்மா, எனக்கு நல்லா தெரியும். இப்படி தான் சொல்லியே வந்துட்டு அந்த மூஞ்சி, அவன் பேர் என்னது, ஐயோ மறந்து போச்சே, மார்க்கு, அவனுக்கு இப்படி சொல்லி தான் அவங்க வீட்டில் என்ன தெரியுமா பண்ணாங்க, நல்லா கருவாச்சியை கடி வச்சுட்டாங்க. எனக்கும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டுனா மனசு தாங்காதம்மா, நான் ஒரு 4 இடத்துக்கு போகணும்மா. இப்போ மட்டும் நீ 4 இடத்துக்கு போயிட்டா இருக்க, வீட்டில் தானே தண்டை சொட்டு தின்னுட்டு இருக்க, அப்படியே இரு. அம்மா அதுக்குன்னு என்னை அசிங்கப்படுத்தாதம்மா, ஃபோட்டோ வச்சு காட்டுமா. இந்த நாய் தொல்லை வேற தாங்க முடியல இல்லைங்க. ஆமாம்மா, ரொம்ப தாங்க முடியல. அப்பா உன்னை கொன்றுவேன், கம்முன்னு இரு. நீங்கள் 2 பேர் ஃபோட்டோ கூட காட்டாம பையனை கூட்டிகிட்டு போய் ஏதாவது கருவாச்சிக்கு கட்டி வச்சுட்டா நான் என்ன பண்ணுறது? கவலைப்படாத, உனக்கு கருவாச்சிக்கெல்லாம் கட்டி வைக்க மாட்டாங்க, அழகான பொண்ணுக்கு தான் கட்டி வைக்கிறோம், மூடிக்கிட்டு வா. போ, இதுக்கு தான் மச்சான் ஜேகே, என்னடா உனக்கு தானடா கல்யாணம், என்னையாண்டா கூட்டிகிட்டு வர? அது இல்லைடா, 4 பிள்ளை பொண்ணை பார்த்துட்டு அசிங்கமாக இருந்ததுன்னு உன் தலையில் கட்டுறதுக்கு தான். அட்டி செருப்ப நாயே, இதுக்கு தான் என்னை கூட்டிகிட்டு வரியா? நான் கூட பாசக்கார, ஊரில் 1008 ஃப்ரெண்டு வச்சுருக்கான், சரி நம்ம ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு நினச்சி கூட்டிகிட்டு போகிறான், கல்யாணத்தெல்லாம் காட்டினான்னு நினச்சா இதுதான் உன் பிளானா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அப்படி தான். இங்கே பாரு, நான் அப்போவே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், உனக்கு வரப்போகிற பொண்டாட்டிலாம் எனக்கு தங்கச்சி. பொண்டாட்டிலாமா? நான் என்னடா 10 கல்யாணமாடா பண்ணிக்க போகிறேன்? சாரி மச்சான், பொண்டாட்டி என் தங்கச்சி போதுமாடா. என் பொண்டாட்டி என் தங்கச்சியா ஏற்றுப்பியாடா? டெஃபினெட்லி அப்கோர்ஸ். சரி நான் தூங்குறேன். தூங்கிட்டு இருந்தவனை எழுப்பி விட்டுட்டு, என்னடா உன் பிரச்சனை, போடா தூக்கம் வருதுடா. தூங்குறது ஒரு பொழப்பா வச்சிருக்கேன், நீ எல்லாம் உருப்படியாவாடா வாழ்க்கையில்? உன்னை நம்பிலாம் ஏதாவது பொண்ணு வருமா? எனக்கு பொண்ணு வருது வரல, உனக்கு என்ன பிரச்சனை? அது வரும்போது வரும். உன் டப்பியை சாத்திட்டு உட்காந்துட்டு வர வேலையை மட்டும் பாரு. நான் பாட்டு நீ என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன்னு தூங்கிட்டு இருந்தேன்னு அந்த மாதிரி பார்க்கணும். சரியா? அப்படியே உங்கள் பக்கம் காட்டினா நீங்கள் இப்போதான் மணி என்னது 11 தான் ஆகுதா? அதுக்குள்ளேயே வா. சரி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஏந்திரிப்போம். தடிமாடி ஏந்திரு. என்னம்மா உனக்கு பிரச்சனை? 4 அன்னைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்கிட்டு 11 மணிக்கு ஏந்திரிக்க, இதுலயே வந்துட்டு உனக்கு ஏந்திரு வா. எங்கம்மா கூட்டு போற? குளிக்கதான். நான் குளிச்சுக்குவாம்மா. பைத்தியக்காரி, இன்னைக்கு உனக்கு சடங்கு சுத்தணும் வா. சடங்குலாம் 8 வருஷத்துக்கு முன்னாடியே தூங்கிட்டியம்மா, திருப்பி ஏம்மா சுத்துற? இது மஞ்சள் நீராட்டு விழா, வாடி. ஐயா சாவிடுறாங்களே, ஒரு 2 நாள் தூங்கி ஏந்திக்க விட மாட்டானுங்க. இத்தனை நாளாக தூங்கி தாண்டி ஏந்திட்டு இருக்கா, வாடி. அம்மா நான் வேலைக்கெல்லாம் போகிறேன், நீ ஒரு ஆணி வெங்காயமும் பிடுங்க வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தரன்னு இழுத்துட்டு போய் ஒரு இடத்துல, ஐயா அம்மா மஞ்சள் கலர் தண்ணிலாம் வேணாம்மா, அலர்ஜிம்மா, ஐயோ வேணாம்மா, உட்காரு. அம்மா என்னம்மா இலெல்லாம் போட்டு வச்சிருக்க, பூவெல்லாம் கிடக்குது. அம்மா என்னம்மா நீன்னு? அத்தை வேணாம் அத்தை, விட்டுறத்த ப்ளீஸ் அத்தை, காலில் வேணா விழுற அத்தை, விட்டுறத்த ப்ளீஸ் அத்தை, உன் காலில் விழுற அத்தை, ஏன் அத்தை இப்படிலாம் பண்ணுறேன்? ஐயோ தூக்க கலக்கத்தில் இந்த பல்லு கூட விளக்கலடி நான், ஏன்டி இப்படி பண்ணுறீங்க? கல்யாணம் அடி உனக்கு, கல்யாணமா? யாரை கேட்டு இதெல்லாம் நீ டிசைட் பண்ணி? உன்னை கேட்டு தானே டிசைட் பண்ண. எப்போ?
தாராமா, தாரா செல்லம், என்னம்மா உனக்கு கல்யாணம் வைக்கிறதா இருக்கும். கல்யாணமா வைமா. தூக்கம் வருது, தூங்க விடுமா. சரி, அப்போ கல்யாணத்துக்கு ஓகேவாம்மா? ஓகே ஓகேப்பா. தூக்கம் வருது. தூக்க கலக்கத்தில் மனுஷனை போட்டு டார்ச்சர் பண்ற. அண்ணி அண்ணி, இது தூக்கத்தில் வளருது அண்ணி, எழுப்பி உட்கார வைங்க அண்ணி. சரி ஏ தாரா ஏந்திரே. அம்மா, என்னம்மா தூக்கம் வருதுமா. ஏய் தாரா, இங்க பாரு. சொல்லுமா. கல்யாணம் பண்ணிக்கிறியா? பண்ணிக்கிறேன். தூக்குமா. பண்ணிக்கிறேன் போமா. சரி, மணி என்ன? 7 மணிக்கெல்லாம் யாருமா உன்னை எழுப்ப சொல்றது? தூக்கம் வருது. 7 மணிக்கெல்லாம் எழுப்பி உயிரை வாங்குறான். படி அப்படின்னு நீங்களும் படுத்து இருந்துப்பீங்க. நீ தானடி சொன்ன எது மிட் நைட்டு 7 மணிக்கு எழுப்பி கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு இன்னைக்கு உட்கார வச்சு தலையில கலர் கலரா தண்ணி ஊத்துற. உனக்குலாம் இது அடுக்குமா? ஏய், நீ ஐயங்காரு வீட்டை பொனாடி நீனு. அங்கங்க போய் பாரு, வீட்டுக்கு வீடு எப்படி இருக்காளுங்க. மகாலட்சுமி மாதிரி, பொண்ணு மாதிரி வீட்டில் இருக்கிற துளசி மாட்டெல்லாம் சுற்றிட்டு வீட்டை சுத்தம் பண்ணி நீயும் தான் இருக்கே தடிமாடு. எப்பா பார்த்தாலும் தூங்கி தூங்கி வலிஞ்சு ஃபேன்ன்றது தூங்குறது திருப்பியும் திங்கிறது, இது 3 மட்டும்தான் பண்ணுறேன். மேக்சிமம் வேலைக்கு போகிறேம்மா. நான் வேலைக்கு என்ன பண்ணுறேன்? நீ வேலைக்கு போய் அங்கே போய் சும்மா உட்காந்து ஏஞ்சி வர மாதம் 10,000 ரூபா சம்பளம் வாங்குறேன். இதுக்கு நீ சும்மாவே வீட்டில் உட்காந்துருக்கலாம்ல, தண்ட சோறாட்டம். நான் உங்களை வேலைக்கு போக சொல்லணும். நீ தானே வீட்டில் உட்காந்தா தண்ட சோறுங்கிற. வேலைக்கு போனால் அங்கேயும் போய் தேய்ச்சிட்டு வராங்க. நீ உனக்கு என்னதான் பிரச்சனை? எது பிரச்சனையும் இல்லை, மூடிக்கிட்டு உட்காரு. இந்த தண்ணியெல்லாம் ஊற்றுவாங்க மேலே, குளிச்சுட்டு உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. ஐயோ முடியல, எனக்கு இந்த கல்யாணமே வேணாம். அம்மா பையன் மூஞ்சை காட்டுமா. பையன் மூஞ்செல்லாம் காட்ட முடியாது, கல்யாணம் போது பார்த்துக்கோ. எத்தனை கல்யாணம் பார்த்துருப்ப, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் இழுத்துட்டு போகிறாங்க. ஸோ இதோட நான் இந்த பார்ட் முடிச்சுக்கிறேன்டா. ஸோ இதில் நான் நிறையா எப்படி சொல்கிறது, நானாக பேசுவேன். நான் ரியாலிட்டின்ற பாரு. நான் ஒரு ஹியூமனாக சாரி. நான் நார்மலாக எப்படி பேசணும் அதை அப்படியே காட்டியிருப்பேன். எஃப்எஃப்காக வாய்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி என்னோட எமோஷன்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த எஃப்எஃப்ல பார்ப்பீங்க. ஸோ சூன் நான் இது சீக்கிரம் போட்டுடுறேன். மேக்ஸிமம் இது நான் ஜேகேஎஃப்எஃப் பாதியில் தான் போடுவேன்னு நினைக்கிறேன். ஜேகேஎஃப்எஃப்லாம் ஓடிக்கிட்டு ஏன்னா தேங்கு போட்டு நான் டாக்ஸிக்காக வேறு மாறிட்டுருவேன்னு சொல்லிடுவாங்க. எதுக்கு நிறைய பேரை வேறு அடிச்சிட்டு இருக்காங்க யூடியூப் ஆத்தர்ஸ்லாம். வேண்டாம், நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே இதை போடுறோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். டாட்டா பாபாய், see you later. சாராங்கி லவ் யூ ஆல். அதே மாதிரி தேங்க எருமை மாடு பண்ணி அப்படிலாம் திட்டிருப்பேன். ஆக்சுவலாக கேரக்டர் திட்டுறாங்க. ஸோ நான் திட்டலை, சரிங்களா? அது வேறு கோவம் வரும். கேரக்டர், அதாவது அப்பா கேரக்டர் பையனை திட்டுறாங்க. யூஸ்வலாக அப்பா பையனை திட்டுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி தான் காட்டியிருப்பேன். நான் திட்ட மாட்டேன். அதே மாதிரி ஜேகே தேங்க திட்டுவாங்க. அப்படி தான் நான் காட்டினேன். தயவு செஞ்சு வன்மத்தை கொட்டாதீங்க. நான் யாரையும் திட்டலை. நான் ஆத்தர், கதையை மட்டும் சொல்கிற ஆத்தர். ஓகேவா? வன்மம் இல்லை, வன்மத்தை கொட்டாதீங்க. ஓகே.